இதுக்கு ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பால் கட் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் பேக்கெட் பால் தான் ஊற்றுறேன். பால் 1 லிட்டர் ஊற்றிக்கணும். இப்போ 1 லிட்டர் பால் சேர்த்தியாச்சு. இப்போ 200 மில்லி தண்ணி இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பால் காய வச்சு எடுத்துக்கலாம். பால் காஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கி நாங்கள் இந்த ஃபலூடா மிக்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இதோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 84 ருபீஸ் போட்டிருக்காங்க. இப்போ இதை தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறேன். கையை வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து ஃபலூடா மிக்ஸ் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், மிக்ஸ் தெரியுது அவங்களுக்கு. பாருங்க, கொட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், கிரேப்ஸ் இருக்குது, சப்ஜா சீட் மாதிரி கொஞ்சம் போட்டிருக்காங்க. அப்புறம் சேமியா இருக்குது, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருக்கு உண்டான இந்த இது எல்லாமே இருக்குது. இந்த பேக் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை வச்சு தான் எப்படி செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு இது எப்படி ரெசிபி செய்யணுன்னு இங்கேயே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரெசிபி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்க, பால் காய வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், பால் வந்து நல்லா பொங்கறதுக்கு ரெடியாக இருக்குது. பால் சொல்லுது பாருங்கள், நான் பொங்க போகிறேன், அடுத்து என்ன என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குற மாதிரியே இருக்குது எனக்கு. இதாங்க, பால் பொங்கறதுக்கு ஆரம்பிக்குது. இப்போ அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் ஃபலூடா மிக்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிடுங்க. பால் பொங்குற டைமில் ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காட்டணுங்கிறதுக்காக பிளேட்டில் கொட்டி சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நான் அப்படியே பேக்கெட்லேருந்து பிரித்து அப்படியே கொட்டிடுவேன். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் கை விடாமல் ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து பால் பொங்குதுங்கிறதுக்காக அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேம் பண்ணிட்டேன். இல்லை உங்களுக்கு ஆட் பண்ணக்குள்ளே பால் பொங்கிடுன்னு பயமாக இருக்குன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான்லாம் கொஞ்சம் பயந்துப்பேன். ஸோ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டேன் ஆக்சுவலி. இப்போ அதனால தான் நான் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கன்னு அதுக்கு தான் சொல்கிறேன். வேகமாக வச்சிங்கன்னா பால் பொங்கி பொங்கி வரும். பட் ஆனால் வந்துட்டு உள்ளே இருக்கிற சேமியா வந்து குக் ஆகாத மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் சேமியா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், சேமியா காட்டுறேன் நான். பாருங்கள், குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிக்கலாம். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் பண்ணுறேன். கூல் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5லிருந்து 6 மணி நேரம் போல் நான் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா 5-6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண ஃபலூடா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த ஃபலூடா ப்ரீ மிக்ஸை நம்ம இந்த ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றி வச்சிட்டோம்னா நமக்கு சேமியா ஐஸ் மாதிரி கிடச்சிரும். இதை இப்போ ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபலூடா மிக்ஸையே நம்ம இந்த ஐஸ்கிரீம் ட்ரேயில் ஊற்றி வச்சுருந்தோம். நல்லா ஒரு ஓவர் நைட் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். பின்னாடி பக்கம் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். நான் டபுள் ஃப்ளேவரில் போட்டிருந்தேன்.
இங்கே பாருங்கள், பின்னாடி மேங்கோ ஃப்ளேவர், முன்னாடி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். அடுத்ததை நான் எடுக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக மேங்கோ ஐஸ்கிரீம், இது ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி. பாருங்க, நான் உங்களுக்கு வைக்கிறேன். இது வந்து டபுள் கலர் ஷேடில் வச்சுருக்கேன். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இது எங்கள் குட்டி பாப்பாவுக்கு கொடுக்குறேன். அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு? சூப்பர். இங்கே அப்பாவை போச்சு. எப்படி இருக்கு? சூப்பர். சூப்பரா?